வாங்க எல்லாம் நிற்கணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நேற்றைய தினம் அவனியாபுரத்திலையும் இன்றைக்கு பாலமேடில் இதுவரை நடந்த ஜல்லிக்கட்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் நடைபெற்றது. அதற்கு உறுதுணையாக பேரூராட்சி நிர்வாகங்கள், அதற்கு முழு ஒத்துழைப்பாக பாலமேடு கிராம மடத்துச்சாமி மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள், அதே போல் எங்களுடைய சோழவந்தான் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதனுடைய பொறுப்பாளர்கள் மட்டுமுள்ள அனைவரும், அதே போல் பேரூராட்சி தலைவர், அது முன்னாள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் எம்ஆர்எம், அதே போல் இந்த நிகழ்வில் இறுதியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் கலந்திருக்கிறார். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் கலந்துட்டாங்க. கூட இதுவரை இல்லாத அளவிற்கு பாலமேடுக்கு சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பில் சிறந்த மாட்டுக்கு காரும், அதே போல் இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய சார்பில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு காரும் பிரைஸாக அளிக்கப்பட்டிருக்கிறது. சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய சார்பில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு பைக் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கிராம கமிட்டியின் சார்பாக நன்மையாக அந்த சிறந்த இரண்டாவது மாட்டுக்கும் ஒரு பைக் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எந்த அளவில் எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாமல் சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய அந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்க வைக்க இருக்கிறார் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எந்த ஒரு இது இல்லாமல் எல்லா அதிகாரிகளும், அதே போல காவல்துறையினுடைய அதிகாரிகள் முழுமையாக இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். அது ஐஜியாக இருந்தாலும் சரி, டிஐஜியாக இருந்தாலும், எஸ்பி, அதே போல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இரவு பகல் பாராது இதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். அதே போல் நம்முடைய கால்நடைத்துறை, அதே போல் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை, அனைத்து துறைகளும், அதே போல் எல்லா துறைகளும் முழு ஒத்துழைப்பு தந்து இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.